கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றுக்கு இளைஞர் உயிரிழந்த நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் கடும் கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் காய்ச்சல் பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் கடந்த வாரம் நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து மலப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் திருவாலி, மாம்பட்டு உள்ளிட்ட 4 ஊராட்சிகளில் கட்டுப்பாடுகள்ன்றது மிகவும் தீவிரமாக இருக்கிறது. அங்கே கூட்டம் கூடவோ இல்லை 4 பேர் மேல் சேர்ந்து சாலையில் நடக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த உயிரிழந்த நபரோடு தொடர்பில் இருந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கண்டறியப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மிகவும் நெருக்கமாக இருந்த 16 பேர் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டு அந்த சோதனை முடிவுகளும் வெளியாகியிருக்கிறது. அந்த சோதனையில் அந்த 16 பேருக்கும் எந்த தொற்றும் இல்லை என்பது உறுதியாயிருக்கிறது. இருப்பினும் சுகாதாரத்துறையின் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கட்டுப்பாடுகள் தொடரும் என மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சன் செய்திகளுக்காக பாலக்காட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.